மந்திரம். ஹலோ மை லவ்லி கேப்டன் டிவி வியூவர்ஸ், நான் உங்களோட வாணிஸ்ரீ. இது உங்களோட பெருஷ சமையல் மந்திரம். நம்ம ஷோல இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து எப்பவுமே வீக்கெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா வியூவர்ஸ் கூட பேச போறோம். அவங்க கால்ஸ்ல வந்து சோ தயவு செஞ்சு உங்க ப்ராப்ளம வந்து எங்க கிட்ட வந்து ஷார்ட்டா ஸ்வீட்டா அழகா சொல்லுங்க. அப்பதான் வந்து நிறைய பேருக்கு வந்து நாங்க சஜஷன் கொடுக்க முடியும். உங்க கால்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ சொல்லுங்க டாக்டர், வந்து இன்னைக்கு நம்ம லைன்ஸ்ல பேச போற கால்ஸ். ஆமா, நிறைய கால்ஸ் பேச போறோம். நிறைய வாலிபர்களுக்கும் வயோதிகர்களுக்கும் நிறைய வரப்பிரசாதத்தை வாரி வழங்க போறோம். வரப்பிரசாதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆரோக்கியமான வந்து வாழ்க்கை எப்படி வாழணும், ஒரு ஆரோக்கியமான செக்ஸ் எப்படி இருக்கணும், ஒரு ஆரோக்கியமா ஒரு மனைவியை எப்படி நேசிக்கணும், ஒரு ஆரோக்கியமா ஒரு மனைவி கணவன் எப்படி நேசிக்கணும், எப்படி குழந்தை பாக்கியம் பெறணும், இதை பத்தி எல்லாம் நம்ம நிறைய டிஸ்கஷன்ல சொல்லினே தான் இருக்கிறோம். நிறைய நேயர்கள் கேட்டு தான் இருக்காங்க. அதுல முக்கியமா வந்து நம்ம இந்த கைப்பழக்கத்தை வந்து அடிக்கடி கையெடுத்து கும்பிட்டு சொல்றோம். நிறைய பேர் கேக்குறாங்க, சார் வணக்கம் சார், உங்களை ப்ரோக்ராம் பார்த்தேன் சார், அதுல நான் கை பழக்கமே பண்றது இல்ல சார், இப்பதான் சார் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அப்படியே மனசு ரொம்ப குளிருது, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா ஒரு சிலர் சார் கைப்பழக்கம் பண்ண சார் கண்ட்ரோலே பண்ண முடியல சார் அப்படின்னு பாரு, அப்ப ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கும். அப்போ ஒருத்தரால கைப்பழக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுது, ஒருத்தரால கைப்பழக்கம் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா அவன் அதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கைப்பழக்கம் என்பது வாழ்க்கையில நீங்க நொந்து போற ஒரு விஷயம், வாழ்க்கையில வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயம். அது அப்படியே பழக்கமாக உங்களுக்கு இல்லற ஈடுபாடில் இன்பம் காண முடியாது, சகல பிரச்சனைகளும் உருவாகும். இதனால உங்களுக்கு லைஃப்ல வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை அமையாது. கண்டிப்பா வியூவர்ஸ் வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா நீங்க வந்து செக்ஸ் வந்து எல்லாருக்குமே ஒரு தாட் வரும், பிகாஸ் ஹியூமன். ஓகே, கால் இருக்காங்க பாக்கலாம். ஹலோ கேப்டன் டிவி, இது உங்களோட ஃபேவரட் ஷோ சமையல் மந்திரம். யார் பேசுறது? வினோத் பேசுறேன் மேடம். சொல்லுங்க வினோத், எங்க இருந்து பேசுறீங்க? சேலம் மேடம். ஓகே, சோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் மேடம். ஓகே, சோ வந்து என்ன வயசு உங்களுக்கு? 27 மேடம். 27. சோ கல்யாணம் ஆகல? ஆயிடுச்சு மேடம். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. சூப்பர். எந்த வயசுல பண்ணீங்க கல்யாணம்? 23ங்க. 23ல பண்ணிட்டீங்களா? ஆமா. அரேஞ்ச் லவ்வா? லவ் அண்ட் அரேஞ்ச். லவ் அண்ட் அரேஞ்ச். அத சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஆமாங்க. ஓகே, சோ எப்படி போயிட்டு இருக்கு உங்க லைஃப்? வந்து லைஃப் நல்லா தான் மேடம் போகுது. ஓகே, சோ லைஃப் ஓகே. உங்க செக்ஸ் லைஃப் எப்படி போகுது? ஒரு சுமாரா தான் போயிட்டு இருக்கு. சுமாரா போயிட்டு இருக்கு, அதுதான் உங்களோட ப்ராப்ளமேவா? ஆமா மேடம். ஓகே, சொல்லுங்க, என்ன சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டீங்க, என்ன உங்களுக்கு அந்த அளவுக்கு செக்ஸ்ல அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இல்ல அவங்களுக்கு இல்லையா? இல்ல மேடம், வீட்ல இல்லைங்க மேடம். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஆமா மேடம். ஓகே, சோ வந்து அவங்களுக்கு என்ன வயசு இப்போ? அவங்களுக்கு 28 மேடம். உங்களோட பெரியவங்களா? ஆமா மேடம். ஓகே, சோ வந்து எப்படி இது லவ் மேரேஜ் ஆகி கல்யாணம் ஆயிட்டீங்க, சோ செக்ஸ்ல வந்து ஒரு ரெண்டு பேருக்குள்ள அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்ல. ஆமா மேடம். சோ அதுதான் பிரச்சனை இப்போ உங்களுக்கு. ஆமா ஆமா. சோ டாக்டர் கிட்ட பேசுறீங்களா? பேசுறேன். ஓகே சார் வணக்கம். ஓகே சார், வினோத் பேசுறேன் சார். என்ன சார் செக்ஸ்ல உங்களுக்கு இப்ப ப்ராப்ளம்? இப்ப பாத்தீங்கன்னா சார், நான் வந்து அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு விருப்பம் சார். அது மாதிரி இருக்கலாம்னா எது மாதிரி? அது மாதிரி தாம்பத்திய உறவு செய்யறது. சரி, இருக்கீங்க. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அதுல அதிகமா இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க வேணான்றாங்களா? ஆமா சார். வேணாம் அப்படின்ற காரணத்தை நீங்க கேட்டீங்களா ஏன்னு? கேட்டா உடம்பு டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடம்பு டயர்டா இருக்கிறதுக்காக நிறைய பெண்கள் அப்படி வேணாம்னு சொல்ல மாட்டாங்க சார். கேட்டா அந்த மாதிரி காரணம் சொல்றாங்க. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணை ஒரு முறை நீங்க சந்தோஷப்படுத்தி பாருங்க. அந்த சந்தோஷத்துல பொறுத்த வரைக்கும் வந்து ஆண்களுக்கு பெண்கள் எவ்வளவு நேரம் வேணாலும் பண்ணாலும் ஈடு கொடுப்பாங்க. நீங்க நம்ம நேரம் பண்ணிட்டு இருந்தாதான் இந்த ஒரு நிமிஷத்துல அரை நிமிஷத்துல விந்து அவுட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களை வெறுப்பேத்தி விட்ட மாதிரி இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு வேணாம், வெளியே சொல்லிக்க மாட்டாங்க, சொன்னா தப்பாயிடும். சொன்னா நீ பண்றது சரியில்லை, நீ என்கிட்ட வந்து படுத்தனா ஒரு நிமிஷத்துல விந்து அவுட் பண்ணி என்னுடைய உணர்ச்சியை தூண்டி விட்டு நீ ஏஞ்சிருக்கிற, அதால எனக்கு வந்து இதுல விருப்பமே இல்லைன்னு சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க. எந்த ஒரு பெண்ணிட்ட நீங்க போனாலும், உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க எந்த ஒரு பெண்ணிட்ட போனாலும் அந்த பொண்ணு உங்களை வாங்கன்னு தான் சொல்லுமே தவிர நீங்க வேணாம் போங்கன்னு சொல்லக்கூடாது. அது மாதிரி செக்ஸ் வச்சுக்கணும். அது மாதிரி நீங்க வச்சுக்கிறீங்களா? எவ்வளவு நேரம் பண்றீங்க? ஒரு 5 நிமிஷம் சார். 5 நிமிஷம் உங்க ஒய்ஃபுக்கு அது போதுமானதா இருக்குதான்னு உங்களுக்கு தெரியுமா?
தெரியலீங்களே சார் அது எப்படின்னு. அதுதான் நானும் சொல்ல வரேன். உங்க ஒய்ஃபுக்கு வந்து நீங்க செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு முன்னால ஈரப்பசத்தன்மை அதிகமா வருதா? அவங்க இடம் அந்த வஜினா ஃபுல்லா ஈரமா நினையுதா? இல்லைங்க சார், கம்மியா தான் இருக்கு. அதான் பிரச்சனையே. நீங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு டைம் கொடுத்து ஓரல் செக்ஸ் வச்சு அதுக்கப்புறம் செக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதே கிடையாது. நீங்க முதல்ல அது பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் அவங்க நீங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்க. அவங்களே வாய் திறந்து வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க? ஓரல் செக்ஸ் எல்லாம் பண்றீங்களா நீங்க? அது எப்படி தெரியுங்க மேடம் எனக்கு? ஓரல் செக்ஸ்ன்றது என்னன்னே தெரியலையா? தெரியலங்க மேடம். சோ என்னது இது ஓரல் செக்ஸ்னா வந்து ஒரு லைட்டா ஹக்கிங் பண்றது, ஒரு கிஸ்ஸிங் பண்றது, ஒரு ரொமான்ஸா பேசுறது, அப்படியே வந்து பாடி பார்ட் அந்த உங்க வைஃபோட ஒரு பார்ட் கூட நீங்க அந்த ஒரு டச்சிங்ல தான் அவங்களுக்கு மூட் ஏத்த முடியும். ஓகே சார், அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு சில விதமான இடத்துல வந்து உணர்ச்சிகள் இருக்கும். ஆமாங்க சார். ஒரு இடத்துல சில பெண்களுக்கு மார்பகத்துல சுவைத்தால் அவங்களுக்கு ஒரு விதமான உணர்ச்சிகள் உண்டு. வஜினாவை சுவைத்தால் அது விதமான ஒரு சுகமான உண்டு. இதெல்லாம் வந்து ஓரல் செக்ஸ். கட்டிப்பிடித்தல், முத்தம் கொடுத்தல், அன்பா பேசுதல், இதெல்லாம் வந்து பெண்களுக்கு வந்து நீங்க நிறைய பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு உணர்ச்சி அதிகமாக ஆரம்பிக்கும். அந்த உணர்ச்சி அதிகமாகும் போதுதான் அவங்க வந்து உங்களை ரொம்ப இறுகி பிடிச்சோ இல்ல கட்டி பிடிச்சோ நீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ணுங்கன்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. நீங்க 5 நிமிஷம் பண்ற அந்த டைமிங் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக பத்தவில்லை. அதை நீங்க அதிகப்படுத்துங்க. கண்டிப்பா உங்களை அடிக்கடி அவங்க செக்ஸ் கான்டாக்ட் வச்சுக்கோங்க. உங்க லைஃப் நல்லா இருக்கும். சரி சரிங்க. நன்றி நன்றி. ஓகே வினோத், நீங்க எடுத்த உடனே வந்து இன்டர் கோர்ஸுக்கு போவாம ஓரல் செக்ஸ் வந்து அவங்க கூட பண்ணுங்க. அப்பதான் வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு மூடு வரும். அப்பதான் அந்த வெஜ் நல்ல வெட்டா இருக்கும். அப்பதான் நீங்க வந்து 2 பேரும் வந்து செக்ஸ் பண்ணும்போது இன்டர் கோர்ஸ் பண்ணும்போது ஒரு ஹாப்பியா ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும். ஓகே சரி மேடம். அது தவிர டைரக்டா எடுத்த உடனே இன்டர் கோர்ஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. சரிங்க சரி. ஓகே இதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களோட செக்ஸ் வந்து அந்த பண்ற ஒரு ரீதியை வந்து மாத்திக்கோங்க. சரி ஓகே. அப்ப வந்து கண்டிப்பா உங்க வைஃப் உங்களோட நல்ல சந்தோஷமா இருக்காங்க. ஓகே, thank you so much for calling. thank you. Thank you. சோ நிறைய ஆண்களுக்கு மனைவி வந்து அவருடைய விருப்பத்தை கேட்கவே மாட்டேன்றாங்க. கண்டிப்பா. சோ ஓகே, அடுத்த காலர்ஸ் கிட்ட பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் டாக்டர். ஓகே விவர்ஸ், இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்க போறோம். இது உங்களோட பெருஷ சமையல் மந்திரம். டாக்டரை பார்த்து என்னுடைய கைரேகையும் அவங்க கைரேகையும் பார்த்து பிடிச்சிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு, நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க? இல்லைங்கண்ணா, நாங்கள் எங்கெங்கேயோ போய் ஃபெயிலியர் ஆகி போச்சு, அதில் மனக்குழப்பத்தில் இருக்கோம். நான் இல்லை கண்டிப்பாக உண்டு, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு. சில பேருக்கு வந்து 1 மாதம் ஆகும், சில பேருக்கு வந்து 2 டோஸ் எடுக்கணும், சில பேருக்கு 3 டோஸ் எடுக்கணும். எனக்கே 3 டோஸ் வந்து குள்ளையே குழந்தை பாக்கியம் உண்டுன்னாங்க. அந்த நம்பிக்கையோடு நாங்கள் சாப்பிட்டோம். ஒரே டோஸ் தான் எடுத்தோம். எடுத்த பிறகு கன்சீவ் ஆச்சு. 2 monthsல சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 3rd month வந்தோம். அவங்களுக்கு வேணாம், நீங்கள் வரைக்கும் 1 month சாப்பிடுங்க. அது வரைக்கும் நல்லபடியாக குழந்தை போங்க. நல்லா இதுவாக ஆயிடுச்சு. இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும். 4 வருஷம் குழந்தை எல்லாம் இருந்தது. டாக்டர் பழனிசாமி கிட்ட வந்த உடனே மருந்து எடுத்த உடனே ஒரு 3 மாதத்துல எங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகிருந்தாங்க வீட்டில். இப்போ வந்து 3.5 வயசுல ஒரு பையன் இருக்கான். வந்து கிட்ட நல்ல மருந்து நல்லா இருந்துச்சு. 2 மாசம் தான் சாப்பிட்டேன். 3 மாசம் சொன்னாலே ஆனால் 2 மாசத்துலேயே எனக்கு கழுவு நின்றுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குழந்தை இல்லாமல் வந்தோம். உங்களை எதுவும் கேள்விப்பட்டு வந்தோம். எங்கெங்கே பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தோம். ஒன்றும் பலன் இல்லை. உங்களை வந்து பார்த்ததுக்கப்புறம் மனசு நிம்மதியாகி இது 3 வருஷத்துல 3 வயசுல இப்போ பையன் இருக்கான். இப்போ மனசு நிம்மதியாக இருக்குது. 4 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தோம். டாக்டர்கிட்டலாம் போயிட்டு பார்த்தோம், ஒன்றும் சரியாகலை. அதுக்கப்புறம் பழனி சார்கிட்ட வந்தோம். இதுமாரி ஒரே மாதத்தில் குழந்தை நின்றுது. எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கோம். நாங்கள் அப்போ சார்கிட்ட வந்து மருந்து வாங்கி 6 மாதம் சாப்பிட சொன்னாங்க. நாங்கள் 1 மாதம் தான் சாப்பிட்டோம். குழந்தை 8 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தோம் சார். இங்கே திருவண்ணாமலை டாக்டர் பழனி வந்து பார்த்தோம். மருந்து 6 மாதம் சாப்பிடுங்க சொன்னாருங்க. 6 மாதம் சாப்பிட்டோம். கன்சீவ் ஆகிட்டோம். 6ஆம் மாதம் ஆகிட்டாங்க. பெண் குழந்தையோட வந்திருக்கும். 2 வருஷம் குழந்தை இல்லாத இருந்ததுங்க. சாரை பார்க்குறதுக்கு வந்ததுக்கப்புறம் தான் 6 மாதம் சொன்னாங்க மெடிசன் எடுக்கணுன்னு. 3 மாதத்து எடுத்ததுமே குழந்தை தரிச்சிருச்சு. எனக்கு 6 மாதம் டைம் சொல்லியிருந்தார் சார். அதுக்குள்ளே 3 மாதத்துல எங்களுக்கு குழந்தை. எங்களுக்கு 4 வருஷம் கல்யாணம் ஆகி 4 வருஷம் குழந்தை இல்லாத இருந்தது. நிறைய இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம். நிறைய டாக்டர்கிட்டலாம் செக்அப் பண்ணோம். ஒன்றும் இது இல்லை.
அதுக்கப்புறம் இங்கே வந்து 3 மாசத்துல குழந்தை பிறக்கும்னு சொன்னார் டாக்டர். 2வது மாதம் மருந்து சாப்பிட்டோன்னே கிளிக் ஆகிடுச்சு. இப்போ சந்தோஷமாக இருக்கும். வெல்கம் பேக் டு சமையல் மந்திரம். ஸோ ஓகே விவர்ஸ், உங்க காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா கால் பண்ணி டாக்டர் கிட்ட வந்து நல்ல சஜஷன் எடுத்துக்கோங்க. ஸோ கண்டிப்பா உங்களோட லைஃப் நல்லா இருக்கும். ஓகே டாக்டர், நம்ம ஆல்ரெடி பேசிட்டு இருந்த இந்த செக்ஸ் வந்து கலை அதை வந்து தெரியாம இருக்காங்க வந்து நிறைய பேர். அதாவது காமசூத்ராவில் பார்த்தீங்கன்னா 1000 கலை 64 கலைகள் பார்த்து பலவிதம். பலவிதமான செக்ஸ் ஓவியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இங்க பார்க்க தேவையில்ல. கோயில்கள் சிற்பங்கள்ல பார்த்தீங்கன்னா விதவிதமா இருக்கும். சிற்பக்கலைகள்ல பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்களே செதுக்கி வைத்த சிலைகள்ல பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஓகே, அடுத்த லைனர்ஸ் இருக்காங்க. சரிங்க. ஹலோ கேப்டன் டிவி, உங்களோட பேர் சமையல் மந்திரம். யார் பேசுறது? ராஜா பேசுறேன், கேரளா. ஓகே ராஜா, எங்க இருந்து பேசுறீங்க? கேரளால இருந்து பேசுறேன். ஓகே சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம் ராஜாக்கு? இல்லைங்க, இப்ப என்னோட வயசு வந்து 34 ஆகுதுங்க. 34? ஆமாங்க. ஓகே, கல்யாணம் ஆயிடுச்சா? ரெண்டு குழந்தை இருக்கு, கல்யாணம் ஆயி. ஆமாங்க. ஓகே, சோ இப்போ என்ன ப்ராப்ளம் ராஜா? இப்போ வந்து நாங்க இப்ப 3வது குழந்தைங்க ஆம்பளை பிறக்கிறதுக்காக அப்ப நாங்க வந்து ஆம்பளை பிறக்கிறதுக்காக 3 நாள் ட்ரை பண்ணிருந்தோம். அந்த மெடிக்கல் ஷாப்ல வந்து. ஹலோ, சோ லைன் வந்து கட் ஆயிடுச்சு. ஏதோ சொல்ல வந்தாரு, ஆசையா வந்தாரு, அதுல சிக்னல் ப்ராப்ளம். அவங்க சொன்னது கூட கிளியரா இல்ல, என்ன சொல்றாங்க, சிக்னல் பத்த மாட்டேங்குது. ஓகே, சோ கண்டிப்பா ராஜா மறுபடியும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களோட ப்ராப்ளம்ஸ் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சோ இப்போ நம்ம அந்த செக்ஸ் கலை பத்தி பேசிட்டு இருந்தோம். 1000 கலை 64 செக்ஸ் கலையில பாத்தீங்கன்னா பலவிதமான கலைகளை செக்ஸ் வச்சுக்குவாங்க, சுகத்தை அனுபவிப்பாங்க. ஓகே, இப்பெல்லாம் அந்த நிலை இல்ல. ஏன் இல்ல சொல்லுங்க, காரணம் சொல்லுங்க. ஏன்னா ஆன்லைன் அது இதுன்னு எல்லாம் இருக்கும், ரொம்ப நேரமே இல்ல. அதான் பிரச்சனையே. அதுதான் பிரச்சனை. இப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலும் டைம் வேணும், இப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலும் டைம் வேணும், இப்படி பண்ணாலும் டைம் வேணும். அந்த டைம் இருந்தா தான் இப்படி இப்படி பண்றதுக்கு. அதுக்குள்ளே வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? வந்துச்சுன்னா இல்ல, அதுக்குள்ளே வந்துருச்சு. அதனால அந்த கலைகள் மறைஞ்சு போச்சு. அடுத்த லைன்ஸ் இருக்க பார்க்கலாம். ஹலோ கேப்டன் டிவி, இது உங்களோட பேரு சமையல் மந்திரம். யார் பேசுறது? வணக்கம் மேடம், நாங்க திருச்சியில இருந்து பேசுறோம் மேடம். ஓகே வணக்கம், பேர் சொல்லுங்க. பிரபாகரன் மேடம். பிரபாகரன், சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டிரைவரா, கார்பரேஷன்ல பஸ் டிரைவரா இருக்கறேன். ஓகே, நல்ல விஷயம். என்ன வயசு உங்களுக்கு? வயசு 37ங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு மேடம். பசங்க இருக்காங்களா? பையன் 6 மாசம் பையன் இருக்காங்க மேடம். 6 மாசம் பையன். ஓகே, சோ சொல்லுங்க என்ன ப்ராப்ளம் இப்போ உங்களுக்கு? இப்போ பையனுக்கு 6 மாசம் ஆகுது மேடம். ஓகே, குழந்தைக்கு வந்து கொஞ்சம் வைஃப் கொஞ்சம் வெள்ளைப்படுதல் இருக்கு மேடம். வைஃப்கா? ஆமாங்க மேடம். இது வந்து ரொம்ப நாளா இருக்கா, இப்பதான் வந்து குழந்தை பெத்தப்புறம் இருக்கா? இல்ல, ஃபர்ஸ்ட்ல கல்யாணம் ஆனதுல இருந்தே கொஞ்சம் இருந்தது மேடம். சோ அவங்க ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுத்துக்கலையா? அப்ப கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் மேடம், அப்ப கொஞ்சம் சரியாச்சுங்க. இப்ப சிசேரியனுங்க, இப்ப குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படியே வெள்ளைப்படுதல் இருக்குங்க. மறுபடியும் வந்து இப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆமாங்க மேடம். இப்ப எதுவும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல? இப்ப என்ன எடுக்கலைங்க மேடம். ஓகே, சோ டாக்டர் கிட்ட பேசுறீங்களா? பேசுறேன். ஓகே, பேசுறேன். சார் வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை உங்க மனைவிக்கு வர்றதுக்கு காரணம் யார் தெரியுமா? தெரியலங்க டாக்டர். நீங்க தான். நான் தான் டாக்டர். சரி. ஆமா, ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்க உடம்பு சூட் உடம்பு. சரிங்க டாக்டர். நீங்க வந்து செய்யற தொழில் டிரைவர் தொழில். ஆமாங்க டாக்டர். இன்ஜின் பக்கத்துல உக்காந்துவீங்க. ஆமாங்க டாக்டர். நேரத்துக்கு தண்ணி குடிக்க முடியாது. ஆமாங்க. தண்ணி குடிச்சா கண்டிப்பா யூரின் போகணும், அதால வண்டியை ஓரம் கட்ட முடியாது. ஆமாங்க டாக்டர். அதால உடம்பு உஷ்ணமாயி போகுது. நீங்க உங்க உஷ்ணத்தோட வீட்டுக்கு வந்து டிஃபன் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க, சாப்பிட்டு நைட்டு படுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்க சூடு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அவங்க செக்ஸ்ல ஈடுபடும் போது அவங்களுக்கு அந்த வஜினா ஃபுல்லாவே வந்து சூடாகி போய் அவங்களுக்கு வெள்ளைப்போக்குன்ற நோய் உருவாகுது. பெரும்பாலும் டிரைவருடைய சம்சாரம், பெரும்பாலும் டிரைவருங்களுடைய ஒய்ஃபை பாத்தீங்கன்னா உங்க மனைவின்னு இல்ல, பொதுவாவே நாங்க விசாரிப்போம் உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை செய்யறாரு, வெள்ளைப்படுது அப்படின்னாவே அவங்க நாங்க விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரர் டிரைவரு. அப்ப டிரைவர் என்ன பண்ண முடியும், நம்ம வந்து நிறைய தண்ணி குடிக்க முடியாது. தண்ணி அதிகமா குடிச்சா என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து உஷ்ணம் தனியும்.
சரிங்க டாக்டர். ஆனா தண்ணி குடிக்கலனால உஷ்ணம் அதிகமா தான் இருக்கும். இந்த உஷ்ணத்தோட வந்து ஒரு பெண்ணுடன் தொடர்பு கொள்ளும் போது அந்த பெண்ணுக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் ஆகி வெள்ளப்படுது ஒண்ணு. சரிங்க டாக்டர். ரெண்டாவது உங்க ஒய்ஃபுக்கு வந்து கனச்சூடோ கர்ப்பச்சூடோ இருக்கலாம். சரிங்க டாக்டர். கனச்சூடுனா உடம்பு ஹீட்டா இருந்தாலும் இது மாதிரி வெள்ளப்படும். ஃபர்ஸ்ட்ல கல்யாணம் ஆன ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த ப்ராப்ளம் இருக்குங்க டாக்டர். அததான் சொல்றேன், கனச்சூடு கர்ப்பச்சூடு இருந்தாலும் வெள்ளப்படும். சரிங்க இந்த டாக்டர். கனச்சூடு கர்ப்பச்சூடுக்கு என்ன பண்ணும், சோத்து கத்தாழை இருக்கு இல்லையா, ஆமாங்க டாக்டர். குமரின்னு சொல்றேன். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பிளாட் பாரத்தெல்லாம் நிறைய கத்தாழை ஜூஸ் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாங்க டாக்டர். அதனுடைய மகத்துவம் தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு. ஆமாங்க டாக்டர். அது மகத்துவம் தெரிஞ்சவொடனே என்ன பண்றாங்க, அவங்க தோலை சீவி சீவி 20 ரூபா 30 ரூபா 50 ரூபா 100 ரூபான்னு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்க டாக்டர். அந்த கத்தாழையை நீங்க உங்க ஒய்ஃபுக்கு ரெகுலரா ஒரு மண்டலம் கொடுத்தீங்க அப்படின்னா, சரிங்க டாக்டர். ஒரு மண்டலம் 48 நாள் சரிங்க டாக்டர். தொடர்ந்து காலையில வெறும் வயித்துல குடிச்சாங்கன்னா சரிங்க டாக்டர். அவங்களுக்கு லைஃபுக்கும் வெள்ளப்படாது. இதுக்கு நான் உறுதி. சரிங்க டாக்டர். ரெண்டாவது உங்க உடம்பு நீங்க ஹீட் இல்லாம பாத்துக்குங்க. நமக்கும் கொஞ்சம் அந்த இதெல்லாம் விந்தெல்லாம் சீக்கிரம் வந்துருவேன் டாக்டர். ஆமா சார், ஹீட் உடம்பாச்சுன்னா என்ன ஆகும், விந்து வந்து நீத்து போய் வரும், சீக்கிரம் வரும், செக்ஸ் லைஃப் நல்லா இருக்காது, திருப்தி இருக்காது மனைவிக்கு. மனைவி ஆசைப்படும், கம்மியா இருக்கு டாக்டர், கணவரே ரொம்ப நேரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும். ஆனா நீங்க சீக்கிரமா விட்டுட்டு ஏஞ்சிருப்பீங்க, அது வெறுப்படையும். அதான் டாக்டர். அதுக்கு எப்படி டாக்டர் ட்ரீட்மெண்ட்? அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதுக்கு நேரா வாங்க. நான் வந்து சென்னையில தான் இருக்கேன், வடபழனியில. இந்த கீழே நம்பர் போகுது, லைவ் நம்பர் போகுது இல்லையா, அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. உங்களை சூப்பரா ஹீரோ மாதிரி ஆக்கிற, ஒரு நைட்டு 2 டைம் 3 டைம் என்ஜாய் பண்ற மாதிரி உங்களை உருவாக்கி விடுறேன். சோ வந்து உஷ்ணத்தினாலே இருக்கலாம், இல்ல உங்களுக்கு உடம்பு உஷ்ணம் இருக்கிறதுனாலே உங்களுக்கு இல்ல கணவன் மனைவி 2 பேரும் உஷ்ணத்தினால தான் பெண்களுக்கு வெள்ளைப்படும். வெள்ளைப்போக்குன்றதே பாத்தீங்கன்னா அதுதான். ஓகே. ஆண்களுக்கு சூடா இருந்தாலும் பெண்களுக்கு சூடா வெள்ளைப்போக்கு நோய் வரும். சோ ஓகே பிரபாகர், thank you so much for calling. சோ ஓகே வியூவர்ஸ், இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்க போறோம். சோ கண்டிப்பா நீங்க உங்க கால்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். கண்டிப்பா கால் பண்ணி டாக்டர் கிட்ட ஷேர் பண்ணி. இப்போ ஒரு சின்ன பிரேக். இது உங்களோட ஃபேஷன் சமையல் மந்திரம். பெங்களூரில் 5 ஆஸ்பத்திரி பார்த்தேங்க, எந்த ஆஸ்பத்திரியில் சுகம் கிடைக்கல. இங்கே வந்தங்க, டிவி நிகழ்ச்சி பார்த்துட்டு வந்தங்க. அப்புறம் குழந்த சக்ஸஸ் ஆச்சு, 3 மாதத்தில் சக்ஸஸ் ஆச்சுங்க. அப்புறமா வந்து அழகான ஒரு பையன் பிறந்துங்கிறான். 17 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்துங்க. பரவாயில்லைங்க, இங்கே வந்த பிறகால நீங்களும் வாங்க. 7 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து சார், மருந்து சாப்பிட்டா 2ஆவது மாதத்துல நின்றுச்சு சார். என் பையன் கரு தேய்ச்சிட்டான் சார். இப்போ பையன் வந்து நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் சார். 5 வருஷமா குழந்தை இல்லை. நாங்கள் எவ்வளோ டாக்டர் கிட்ட பார்த்தோம். எங்களுக்கு 3 மாதம் டைம் கொடுத்தாரு. 1.5-2 மாதத்துலேயே எங்கள் பையன் இருந்துட்டான். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். கல்யாணம் ஆகி கொஞ்ச காலம் குழந்தை இல்லாமல் இருந்தோம். நிறைய டாக்டர் மருத்துவமனைகள் போய் பார்த்தோம், குழந்தை இல்லை. ஆனால் திருவண்ணாமலையில் டாக்டர் பழனி சார் வந்து பார்த்தோம். டாக்டர் வந்து 6 மாதம் சிகிச்சைக்கு மருந்து சாப்பிட்டு சொன்னார். ஆனால் நாங்கள் வந்து கண்டினியூஸாக 3 மாதம் சாப்பிட்டோம். அதுக்கு இப்போ உடனே கன்சர் ஆயிடுச்சு. அதுபோல் எங்களுக்கு இப்போ அழகான ஆண் குழந்தை பழம் வந்துருக்குது. 4 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது. நாங்கள் எங்கெங்கேயோ போனோம். சாருடைய இதை பார்த்து இங்கே வந்தோம். 6 மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கணும். நாங்கள் அவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணோம். 3 மாதத்தில் எங்களுக்கு சக்ஸஸ் ஆகி இன்றைக்கி நல்ல பெண் குழந்தை பிறந்துக்குது. சந்தோஷமாக இருக்கிறோம். 3 வருஷமாக வந்து குழந்தை நிற்காமல் போயிடுச்சு. அடுத்தது வந்து பழனி டாக்டர் விளம்பரத்தை பார்த்து அதன் பிறகு 6 மாதத்துக்குள்ளே கன்சீவ் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் 2 மாதத்துக்குள்ளே ஆயிடுச்சு. 3 மந்த்ஸ் சொன்னாங்க, 2 மந்த்ல சரியாயிடுச்சு. 3 மந்த் கொடுத்த இதுவே வந்து சாப்பிடல, அதுக்குள்ளே கன்சீவ் ஆயிடுச்சு. அடுத்து சார் சொன்னதே வந்து ஃபஸ்ட்டு பாப்பா பிறக்கும், 2வது உங்களுக்கு வந்து தானாகவே இது ஆயிரும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அது மாதிரியே சக்ஸஸ் ஆயிடுச்சு. அவங்க சொன்னது மாதிரியே கரெக்டாக ஃபஸ்ட்டு பொன் குழந்தை தான் பிறக்கும்னு சொன்னாங்க. சார் சொன்னது மாதிரியே கரெக்டாக பிறந்துச்சு. அது மாதிரி 2வது பையன் பிறக்கும்ப்பான்னு சொன்னாங்க. கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கு நான் நம்பி வந்தேன். 30 நாளில் எனக்கு ரிசல்ட் கிடச்சிது. அவர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதன்படி இருந்தோம். நல்லபடியாக ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கான். அதோ இருக்கான் அவங்க கண். வெல்கம் பேக் டு சமையல் மந்திரம். வியூவர்ஸ் உங்க கால்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் நானும் 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா உங்களோட டவுட்ஸை வந்து எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல சஜஷனும் டாக்டர் கொடுப்பாங்க. ரொம்ப நேரம் இருக்கிறதுக்கு ரொம்ப நேரம்ன்றது எல்லா ஆண்களுக்கும் ஆசைதான். ஆசை என்பது ஒரு பெண்ணிட்ட போகும்போது சீக்கிரம் வரக்கூடாது சீக்கிரம் வரக்கூடாது சீக்கிரம் வரக்கூடாது அப்படி சொல்லினே அப்படியே பண்ணிட்டே இருக்கும்போது சீக்கிரம் வந்துடும். ரொம்ப நேரம் பண்ணோம் ரொம்ப நேரம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க, அவங்களுக்கும் சீக்கிரம் வந்துடும். இதுக்கு காரணம் உடம்புல நிறைய பிரச்சனைகள். காலர் வந்தாங்க, பார்க்கலாம். சீக்கிரம் வந்துட்டாங்களா? அது சீக்கிரம். ஹலோ கேப்டன் டிவி, இது உங்களோட பேரு சமையல் மந்திரம். யார் பேசுறது?
சீக்கிரமா போயிட்டாரு. எல்லாம் சீக்கிரம் பிரச்சனையா இருக்குது. ஓகே, சொல்லுங்க டாக்டர். இப்போ சீக்கிரம் வர்றதுன்றது பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற உணவு பழக்க வழக்கங்களையும் சொல்லலாம். ஓகே, நம்ம சாப்பிட்ட அந்த காலத்து உணவு வேற. இப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் பாத்துக்கிறவங்க இல்ல இந்த ப்ரோக்ராம் பாத்துக்கிறவங்க இன்னில இருந்து நான் சொல்றதெல்லாம் கேட்டாங்கன்னா மருந்து மாத்திரையே வேண்டாம். மண்பான சட்டியில் சமையல் செய்தல். விறகு அடுப்பு. என்ன அடுப்பு? விறகு. விறகு அப்படின்னா ஆமா பாத்தீங்கன்னா புளிய விறகு, வேப்ப விறகு, நிறைய விறகுலே சமைப்பாங்க பாருங்க. அந்த உணவுலாம் ரொம்ப சுவையா இருக்கும். அந்த உணவு பாத்தீங்கன்னா வலிமையா இருக்கும். மண்பான சட்டியில உணவு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஆரோக்கியமா இருக்கும். காய்கறிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்கானிக், அதாவது உரங்களை போடுறதை விட இயற்கை உரங்கள். இயற்கை உரங்கள்னா செடி தழை, மாட்டு சாணம், ஆட்டு சாணம் இதெல்லாம் போட்டு விளைவிக்கிற அந்த காய்கறிகளை சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு உடம்புக்கு தெம்பா இருக்கும். அதாவது மத்த வியாதிகள் வராது. சர்க்கரை வியாதி, கேன்சர், ஆஸ்மா, டிபி, மூட்டு வலி இதெல்லாம் இந்த வெஜிடபிள் எல்லாம் சாப்பிட்டா வராது. மண்பான சட்டியில சமையல் செஞ்சு சாப்பிடுங்க. ரெண்டாவது காட்டன் சாரி. காட்டன் அதாவது உள்ளாடைகளும் சரி மேலாடைகளும் சரி, அதாவது காட்டன் சொல்லுவாங்க. காட்டன்னா நூலாடைகள் சொல்லுவாங்க. இதுல நீங்க உடுத்தி பாருங்க. ரெண்டாவது ஆர்கானிக் காய்கறிகள், தானிய வகைகள் இதை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இது தண்ணி குடிக்கிறது கூட பாத்தீங்கன்னா பானையில வச்சிருந்து தண்ணி குடிங்க. நீங்க சாப்பிடுற சாப்பாடு தட்டு கூட பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பிளேட்ல கூட பாத்தீங்கன்னா மண்பான சட்டிலே இருக்கு பிளேட். அப்படியே அந்த சட்டிய மண்பானையில போட்டுதான் பேசி சாப்பிடுவாங்க. இல்ல வாழை இலையில சாப்பிடுவாங்க. இந்த வாழை இலையில சாப்பிட்டா கூட ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். அதெல்லாம் இப்ப விட்டுட்டோம். பீங்கான் பிளேட்டு, கண்ணாடி பிளேட்டு, குக்கரு, மிக்சி. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அம்மிலாம் அரைச்சிதான் மசாலா போடுவாங்க. இதெல்லாம் நீங்க நேயர்கள் கடைபிடிக்கணும்னு சொல்ல வரேன். ஓகே, சோ ஹலோ கேப்டன் டிவி, இது உங்களோட ஃபேவரட் ஷோ சமையல் மந்திரம். யார் பேசுறது? ஹலோ ஹலோ, நான் மதுரையில இருந்து பேசுறேன்மா. ஓகே, பேர் சொல்லுங்க. முருகேசன்மா. முருகேசன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது கொரியர் கொடுத்துட்டு இருக்கேன்மா. ஓகே, சோ என்ன வயசு உங்களுக்கு? 43 வயசு. ஓகே, பசங்க கல்யாணம் ஆயிருக்கும். பசங்க எவ்வளவு இருக்காங்க? பொண்ணுங்க 2 பொண்ணுங்க. ஓகே, சோ என்ன ப்ராப்ளம் இப்போ உங்களுக்கு? டாக்டர்கிட்ட பேசணும். டாக்டர் கிட்ட தான் பேசணுமா? என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? சொல்லவா? சொல்லுங்க. இது வேமா இதாயிருது உங்களுக்கு. ஓகே, சோ நீங்க செக்ஸ் பண்ணும்போது சீக்கிரமா வெளிய வருது. வெளிய வந்துருது. ஒரு நிமிஷம் கூட இல்ல. அப்படியே இதானோன்னா வீட்டுக்கார அம்மாவுக்கு இது பண்ண முடியல நம்மள. ஓகே, சோ இது இப்பதான் இருக்கா இல்ல ரொம்ப நாளா இருக்கா? இப்போ எனக்கு ஒரு விவரம் தெரிஞ்சு நாங்க இப்படியேதான் ஓடிட்டு இருக்கு. கல்யாணம் மேரேஜ் ஆகி 13 வருஷம் ஆகுது. ஓகே, அப்ப ஆரம்பத்துல ஒண்ணும் தெரியல. இப்பதான் அது அவனுடைய வீரியம் அதிகமா தெரியுது. இப்ப சில நாளா இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. போயிட்டு இருக்கு. செக்கப் ஏதாவது பண்ணீங்களா? அது இன்னும் ஒரு செக்கப்பும் போல வைக்கல. அதான் சரி என்ன கேட். ஒரு செக்கப்பும் பண்ணல. பண்ணல. ஓகே, சோ அதுல ஓட்டிட்டே இருக்கீங்க. சரி சீக்கிரம் வருது அதுல ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு. ஓகே, சரி நம்ம டாக்டர் கிட்ட பேசுறீங்களா? பேசுறேன். ஓகே, பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. வயசு என்ன ஆகுது ஐயா உங்களுக்கு? 43 வயசு ஆகுதுங்க. சுகர் பிபி ஏதாவது இருக்குங்களா ஐயா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ரொம்ப சந்தோஷம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டைம் செக்ஸ் வச்சுக்க முடியல. ஆமாங்க. இது கல்யாணம் ஆன புதுசுல இருந்து அப்படிதானே இருக்கு? இல்ல கல்யாணம் ஆன புதுசுல அப்படி தெரியலங்க. எனக்கு ஒண்ணும் தெரியலங்க. எவ்வளவு நாளா அந்த குறைபாடு இருக்கு? இந்த குறைபாடு ஒரு 5-6 வருஷமா எனக்கு தெரியுதுங்க. 5-6 வருஷமா இருக்கு. 5-6 வருஷமாவே எனக்கு இந்த குறைபாடு தெரியுதுங்க. வாரத்துல எத்தனை நாள் சேர்றீங்க? ஒரு நாள் தாங்க வைப்பேன். வாரத்துல ஒரு நாள் தான். மாசத்துல 4 நாள். ஆமாங்க. அதுவே திருப்தி இல்ல, ஒரு நிமிஷத்துல அவுட் ஆயிடுது. ஆமாங்க. சரி, உறுப்பு சின்னதாகதா பெருசா இருக்குதா? அதெல்லாம் பெருசா இருக்குங்க. ரொம்ப பெருசா இருக்குது. டைம் பத்தல, அவ்வளவுதானே? ஆமாங்க. சரி, உங்களுக்கு சுகர் இல்ல, பிபி இல்ல. நான் டிப்ஸ் சொல்றேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க. இப்போ பாத்தீங்கன்னா இயற்கையாவே பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு இதெல்லாம் அது கொழுப்பு சத்து உள்ள உணவுப் பொருட்கள். சரிங்க. இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி, அக்ரூட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட். பெரும்பாலும் உணவுக்கு உள்ளுக்கு சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சத்து குறைவுனால சில பேருக்கு என்ன பண்ணும், சீக்கிரமா விந்து வெளியாயிடும். அப்படிங்களாங்க? நரம்பு தளர்ச்சினால சில பேருக்கு விந்து வெளியாயிடும். நான் மூலிகைலாம் நிறைய சொல்லலாம், அந்த மூலிகைலாம் உங்களால செஞ்சு சாப்பிட முடியாது. ரஸ்தாளி வாழை, பே வாழை, நேத்திர வாழை, பூ வாழை, செவ்வாழை இது மாதிரி பழ வகைகள்லாம் நிறைய விற்கிறாங்க. பழங்கள்லாம் டெய்லியும் வாரத்துல, அதாவது டெய்லியும் சாப்பிடலாம், இல்ல வாரத்துல 2 நாளைக்கு 3 நாளைக்கு கூட சேர்த்து 2 பழமா மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிடலாம். பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு நிறைய பால்ல போட்டு சாப்பிடலாம்.
இது மாதிரி வந்து புரத சத்து உள்ள உணவுப் பொருட்களை கொஞ்சம் உடம்புல சேர்த்து பாருங்க. ஓரளவுக்கு வந்து இன்டர்கோர்ஸ் டைம் நீடிக்கும். அதுவும் தாண்டி நீங்க இதெல்லாம் சாப்பிட்டும் வேலைக்கே ஆகல அப்படின்னா ஒரு டைம் என்னை மீட் பண்ணுங்க. சரிங்க. உங்களுடைய உடம்பை வந்து நல்லா வலுப்படுத்தி நீண்ட நேரம் தாமதத்தில் ஈடுபடுத்தி ஒரு 10 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நீங்க என்ஜாய் பண்ற மாதிரி உங்களை உருவாக்கி விடுறேன். சரிங்க. ஓகேங்களா? சரிங்க. நன்றி ஐயா. நன்றி. ஓகே, சோ டாக்டர் சொல்லிருக்காங்க, உணவை வந்து நல்லா சாப்பிடுங்க. ஓகே, ஹெல்த்தியா ஃபுட் சாப்பிடுங்க. ஓகே, சரிங்க. சோ கண்டிப்பா உங்களோட செக்ஸ் வந்து ரொம்ப லாங் டைமா வச்சுக்கலாம். ஓகே சரிங்க. ஓகே, thank you so much for calling. நம்ம இது ப்ரோகிராம் டிவில இப்ப என்ன நேரமா போடுவீங்க? சனி ஞாயிறுல வருது பாருங்க லைவ். இப்ப லைவ் நடந்துட்டு இருக்கா? ஆமா, சனி ஞாயிறு இப்ப லைவ் தான் ஓடிட்டு இருக்கு. அதுதான் பேசுறீங்க. எங்களோட ப்ரோகிராம் டெய்லி 11 o'clock இருக்கு. சோ லைவா வந்து நீங்க சனி ஞாயிறுல வந்து பார்க்கலாம். சரி. ஓகே, thank you. Thank you. ஓகே, சொல்லுங்க டாக்டர். மேம் உங்க பேர் மேம்? வாணிஸ்ரீ. டாக்டர் சார் பேரு? பழனி சார். பழனி சார். சரி சரி. ஓகே, thank you. ஒரு லைவ் வீட்ல உட்காந்து பார்க்கல. ஓகே, நம்பர் வந்து யாரா ஃப்ரெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க, அப்படியே போட்டு பார்த்துட்டாரு. ஓகே, சோ வந்து ப்ராப்ளம் வந்து ஷேர் பண்ணிட்டாரு. அவருக்கு லைவ் கால். இன்னொன்னு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம வேறவங்க கூட வந்து இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்க முடியாது. ஒரு மாதிரி அதாவது 43 வயசு ஜாலியில ஒரு சிலர் இருப்பாங்க. ஆமா, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, வெளிய சொல்லிக்க முடியாம சொன்னா அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது நக்கல்ல பேசுவாங்க. இல்ல பாத்தீங்கன்னா இல்ல இன்னொரு விஷயம் சொல்றேன். கரெக்டான பாயிண்ட்ல நீங்க கேட்டிருக்கீங்க. ஒரு 2 பேரும் ஃப்ரெண்டு வராங்க. ஓகே, நல்லா இது ஒரு அருமையான ஒரு நேரத்துல கேட்டீங்க. அதை நான் சொல்றேன். பையனுக்கு பிரச்சனை. பையனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் மனைவி கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த இன்னொரு பையனுக்கு கல்யாணம் ஆகல. அவன் கூட வரான். கூட வரும்போது என்ன சொல்றான், செக்ஸ்ல வந்து எனக்கு ப்ராப்ளம், எனக்கு வந்து ஆண்மை கம்மியா இருக்கு, என் மனைவி கிட்ட வந்து ஒரே நிமிஷம் விந்து அவுட் ஆயிடுது, என்னால திருப்திப்படுத்த முடியல அப்படின்ற விஷயத்த கூட இன்னொரு தெரிஞ்சுக்கிறான். என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மருந்தெல்லாம் வாங்கிட்டு போயிடுறான். வாங்கிட்டு போயிட்டு இந்த பிரச்சனையை போய் அவங்க மனைவி கிட்ட சொல்றான். உங்க வீட்டுக்காருக்கு ஆண்மை இல்ல, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, நீங்க சந்தோஷமாவே இல்ல, அவரு சந்தோஷமா இருக்க முடியல, நான் அவனுக்கு சந்தோஷம் கொடுக்குறேன்றான். தயவு செய்து நீங்க சிகிச்சை மேற்கொண்டால் நீங்க மட்டும் தனியா போய் ஆலோசனை பண்ணுமோ தவிர அடுத்தவங்க கூட இட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பிரச்சனை உருவாகும். இது நான் எதுக்காக சொல்றேன்னா, இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ட்ரீட்மெண்ட் எடுக்க வரும்போது தனியா தான் வரணும். சோ இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்க கூடாது. கண்டிப்பா உங்களோட ப்ராப்ளம்ஸ் இருந்தா டாக்டர் கிட்ட போகும்போது நீங்க டைரக்டா நீங்களே போயிட்டு வந்து ஆலோசனை எடுத்துக்கோங்க. தேவையில்லாம உங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஆபத்து உருவாக்கிடுவாங்க. ஆபத்தா இருக்கும். ஓகே, சோ ஓகே டாக்டர், இன்னைக்கு உங்களுக்கு எபிசோட் எப்படி பேசுறீங்க? நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் தி செக்ஸ்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க சஜஷன் கொடுத்திருக்கீங்க. சோ உங்களுக்கு என்னோட சார்பா நன்றி டாக்டர். நன்றி. சோ என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு எபிசோட்ல வந்து நிறைய விஷயத்தை பேசிருக்கோம். நிறைய வியூவர்ஸ் வந்து எங்களுக்கு கால் பண்ணிட்டு வந்து டாக்டர் அதுக்கு சஜஷன் கொடுத்திருக்காங்க. சோ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா செக்ஸ்ல வந்து ரொம்ப மன இருக்க முடியல. சோ அது எதனால வந்து இந்த சொல்லி டாக்டர் அதுக்கு சஜஷன் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடவும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல ஒரு நல்ல விஷயத்தோட உங்களை சந்திக்க போறேன். உங்களோட வாணிஸ்ரீ. லவ் யூ, பை, டேக் கேர். டாக்டர் வந்து பார்த்தோம். அவங்க சொன்னாங்க, நாங்கள் 6 மாதம் டைம் கொடுப்போம்மா, நீங்கள் மெடிசன் சாப்பிடுங்கன்னாங்க. ஆனால் நாங்கள் 1.5 மாதம் தான் அந்த மெடிசனே எடுத்துக்கிட்டோம். பாப்பா உடனே எங்களுக்கு நின்றுட்டோம். எங்கள் எவ்வளோ செலவு பண்ணோம், எங்கேயுமே போய் குழந்தையே நிற்கல. சாரண்டை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம். 3ஆம் மாதமே பாப்பா நின்றுடுச்சு. 9 வருஷம் பொறுத்து குழந்தை பிறந்திருக்கு. இதோ இருக்கான், உங்கள் முன்னாடி தான் இருக்கான், உட்காந்து பார்க்குறீங்க எல்லாமே. பழனி டாக்டர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாச்சு. குழந்தையும் பிறந்திருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ வந்ததுலேருந்து தான் எங்களுக்கு சந்தோஷன்றது வாழ்க்கையில் வந்தது. நாங்கள் குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். 1 மாசத்துல தான் பார்த்தோம் ட்ரீட்மெண்ட்டு. அந்த 1 மாசத்துலேயே நாங்கள் கன்சீவ் ஆகிட்டேன். நான் ட்ரீட்மெண்ட் மூலிமா ஒரு ஆண் குழந்தை பார்த்தேங்க. பழனி டாக்டர் வந்து எங்களுக்கு வந்து மருந்து கொடுத்த உடனே டக்குன்னு 1 மாசத்துலயே நான் கன்சீவ் ஆயிட்டேன். குழந்தை கிடைச்சதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்க ஒரு குழந்தைய பெற்றெடுத்தது எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமா நான் நினைக்கிறேன். டாக்டர் வந்து 2 மாசம் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம். 3ஆம் மாசத்துல எங்க வீட்டுல கன்சீவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆண் ஒன்று பொண்ணு ஒன்றுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குழந்தை செல்வம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தை செல்வம் இங்கே கிடைக்காது. சாரோட கைராசி இன்னும் தெரியல. நான் வந்து பார்த்த நேரம் எங்களுக்கு நல்லா சந்தோஷம் நல்லா இருக்கிறோம். நாங்கள்
16 வருஷமா குழந்தை இல்லாமல் பல டாக்டர்கிட்ட போயிருந்தோம். பையன் ஒன்று பொண்ணுன்னு இருக்குது. இப்போ திருவண்ணாமலை போனோம். டாக்டர் பழனி சாரை கேள்விப்பட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டோம். ஒரு பெண் குழந்தை வந்திருக்கு. இப்போ சந்தோஷமா இருக்கோம். நாங்கள் 4-5 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்தோம். எனக்கு பெண் குழந்தை இருக்கிறது. எனக்கு 4 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்தோம். பிரச்சனையும் சரியாயிடுச்சு. எனக்கு அழகா ஒரு பையன் பிறந்திருக்கான். நான் 1 மாசம் சொன்னார் டாக்டர். 20 நாள்ல ஒரு சரியாயிடுச்சு. அப்புறம் ஒரே மாசத்துல என் பையன் தங்கிட்டான். ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் வழங்கும் தெய்வீக மருத்துவம்.